வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். வீட்டில் அரிசி மாவும் கடல மாவும் இருந்தாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இதே போல் முறுக்கு ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன் 2 கப் அளவுக்கு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். கையால் இது போல் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஓமம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் இது போல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஃபுல்லாகவே நீங்கள் பட்டர் மட்டும் சேர்த்து செய்யலாம். இல்லை பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஃபுல்லாகவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்யும் போது முறுக்கோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வெண்ணெயும் இதுவும் கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். தண்ணியை ஒரேடியாக சேர்த்துற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்குங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் முறுக்கு வந்து நமக்கு கட் ஆகாமல் நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம். இன்றைக்கி நான் அந்த முறுக்கு பிழியறதுக்கு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். அதே போல் கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இதில் தான் நம்ம முறுக்கு புளிய போகிறோம் இன்றைக்கி. இப்போ உங்கள் முறுக்கு உரலில் எந்த அளவுக்கு மாவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்குவோம். மாவு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுகள். அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். முறுக்கு இது போல் நம்ம புளியும் போது கட் ஆகாமல் வரணும் உங்களுக்கு. அதுதான் கரெக்டான பக்குவம். சப்போஸ் உங்களுக்கு கட் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்குங்க. இப்போ முறுக்கு புளிஞ்சிக்குவோம். நான் இன்றைக்கி சின்னதாக தான் இந்த முறுக்கு புளிய போகிறேன். இதே போல் கரண்டியில் நம்ம புளிஞ்சிட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கையில் எண்ணெய் படாமல் நல்லா ஈஸியாக செய்யலாம். இப்போ இதே போல் முறுக்கு புளிஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அப்போ தான் முறுக்கு நமக்கு நல்லா ஒத்தாப்பில் வெந்து வரும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டான்னு பார்க்க ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள். போட்ட உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம் எண்ணெய் காய வைக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு முறுக்காய் இதில் புளிஞ்சு வச்சுருக்கதை சேர்த்துக்குவோம். இப்போ முறுக்கெலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். நம்ம போட்ட உடனே திருப்பி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முறுக்கு பிரியும். அதனால் ஒரு 2 செகண்ட் கழித்து திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க. முறுக்கு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் ஃபுல்லாக நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்துட்டு இதை எடுத்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காது. நான் சொன்ன பக்குவத்தோடு சொன்ன அளவுகளோடு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் குடிக்காது. ரொம்ப அருமையாக கிடைக்கும். முறுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொறன்னு வந்திருக்கு பாருங்கள். முறுக்கில் இது போல் நடுப்புற ஒரு ஓட்டம் விழுந்துச்சு அப்படின்னாலே நல்லா பொறப்பாக இருக்கும் முறுக்கு. இதே போல் இதே அளவுகளோட இந்த முறுக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.